அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய இறை இல்லத்தில் அவன் மீது கடமையாக்கிய தொழுகை நல்கிவிட்டு அவருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நம்மெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய எண்ணத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூடிய வளர்ப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக பிரார்த்தனை செய்வதாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழியின் வாயிலாக தொழுகையினுடைய நேரங்களை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த வகையில் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்றாங்க, ஆத்தமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் இஷா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகையை இரவு அதிக நேரம் தாமதப்படுத்தினார்கள். வஹரஜ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகால ஸலாத்து யா ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்திருந்து பார்த்தவங்க உடனடியாக பள்ளியிலிருந்து வெளியேறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்று அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகை என்று சொல்லி அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுறாங்க. வரகத சிபியான் வரகத நிசா ஒ சிபியான், பெண்கள் பிள்ளைகள் எல்லாரும் தூங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹரஜ வரஸுஹு யக்துர், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தலையிலிருந்து தண்ணீர் சொட்டியவர்களாக வெளியே வராங்க. யகூல் லௌலா அன் அஷுக அலா உம்மதி அவ் கால அலா அன்னாஸ், என்னுடைய உம்மத்திற்கு அல்லது மக்களுக்கு மட்டும் சிரமம் இல்லை என்றால் ல அமர்துஹும் பிஹாதிஹி ஸலாத்தி ஹாதிஹி ஸஆ, இந்த தொழுகையை இந்த நேரத்தை தொழுகும்படி நான் ஏவி இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு ஹாஷிம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையினுடைய மகன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நிறைய ஹதீஸ்களை கேட்டு மனநமிட்டுக் கொண்ட ஒரு சிறு வயது சஹாபி. இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவினால் துஆவை பெற்றிருக்கிறார்கள். யா அல்லாஹ், இவருக்கு வேதத்தையும் வேதத்தினுடைய விளக்கத்தையும் கற்றுக் கொடுப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்க்காக துஆ செய்திருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இஷா தொழுகையை தாமதப்படுத்துறாங்க. ஆத்தமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் இஷா, இஷா தொழுகையை தாமதப்படுத்துறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், தொழுகையை அதனுடைய உரிய நேரத்துல ஆரம்ப நேரத்துல தொழுவதுதான் சிறப்புக்குரியது என்பதை இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்த்தோம். இஷாவை தவிர இஷாவினுடைய தொழுகையை மட்டும் என்ன பண்ணலாம், தாமதப்படுத்திக் கொள்ளலாம். தாமதப்படுத்துவதுதான் அதிலே சிறந்தது. இஷாவுடைய தொழுகையை தாமதப்படுத்துவதுதான் சிறந்தது என்பதை முன்பு இருக்கக்கூடிய ஹதீஸ்களையும் பார்த்தோம். இந்த ஹதீஸ்களை இதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தும் விதமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடும் இருக்கிறது, அதோடு சேர்த்து அவருடைய வார்த்தையும் இருக்கிறது அப்படின்றத பாக்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதப்படுத்துறாங்க. எவ்வளவு நேரம் தாமதப்படுத்துறாங்க? வேறு பல ரிவாயத்துக்களை பார்க்கும்போது ஹத்தா தகாரப ஷத்ருல் லைல், இரவனுடைய பாதி நேரம் வர வரைக்கும், அதாவது இரவனுடைய நடுநிசி நேரம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. வழக்கமா ஒரு 8 மணிக்கு 7:30 மணிக்கு தொழுகிறத கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இல்ல 10:30 மணி 11 மணி கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு நேரம், நீண்ட நேரம் தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல வந்து காத்திருந்து பாக்குறாங்க. உமர் பின் கத்தாப் காத்திருந்து பாக்குறாங்க. பார்த்து விட்டு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க, எழுந்து போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிடுகிறார்கள். உமர் போன்ற ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையை குறித்து ஞாபகப்படுத்துறாங்க. ஸலாத்து யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறாங்க. இதை வைத்து அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நன்கு அறிந்திருக்கக்கூடிய ஒருவருக்கா இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அவரை விட அறிவுல கம்மியா இருக்கக்கூடியவர் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி ஞாபகப்படுத்துவது கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மார்க்கத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள், தொழுகையினுடைய நேரத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் ஞாபகப்படுத்துறாங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு காரணத்துக்காக தான் போய் ஞாபகப்படுத்துறாங்க. என்ன காரணம்? அதையும் தொடர்ச்சியா அவங்க சொல்றாங்க, ரகதன் நிசா ஒ சிபியான், பெண்கள் எல்லாம் தூங்கிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க. அப்ப இது ஒரு மஸ்லஹா இருந்துச்சு சொன்னா, அதாவது ஒரு நன்மை இருந்துச்சுன்னு சொன்னா, நம்மை விட அதிகம் அறிந்தவரிடத்துல ஒரு ஞாபகம் ஊட்டலுக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவது, அல்லது அவர் ஏதேனும் தவறு செய்கிறார் என்று தோணும் பொழுது அதை நாம எடுத்து சொல்வது இங்கு ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது விளங்கலாம். அதே போன்று சில நல்ல விளைவுகள் ஏற்படுவதற்காக ஒரு சில இடத்துல ஒரு சில விஷயங்களை ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஏன்னா அவருக்கு தெரியாம இருக்குமா, அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நாம குறை சொல்வதற்காகவோ அல்லது அவருக்கு தெரியாம இருக்குமான்றதுக்காக அவருடைய காரியத்தை நியாயப்படுத்துவதற்காகவோ சில விஷயங்களை நம்ம கையாளக்கூடாது. அப்ப ஒரு விஷயம் நன்மை அப்படின்னு தெரியும் போது அவரிடத்துல அது கொண்டு போய் சேர்ப்பது அல்லது அவருக்கு ஞாபகம் ஊட்டுவது அந்த இடத்துல ஆகமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, ரகதன் நிசா ஒ சிபியான், பெண்களும் பிள்ளைகளும் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பள்ளிவாசல்களுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஹதீஸ்ல தெரியுது. அதே மாதிரி பிள்ளைகளை கூட்டி வந்திருக்கிறார்கள் அப்படின்றது தெரியுது. சின்ன பிள்ளைங்களை சிபியான் அப்படின் போது சின்ன பிள்ளைங்க இஷா தொழுகை வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, சின்ன பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு கூட்டி வந்திருக்கிறார்கள். அப்ப சின்ன வயசுல இருந்தே பள்ளிவாசல்களுக்கு கூட்டிட்டு வந்து அவர்களை தொழுகைக்கு பழக்குவது விரும்பத்தக்க காரியமாக இருக்கிறது. சஹாபாக்கள் காலத்துல நடைமுறையில் இருக்கக்கூடிய காரியமா இருக்குது.
அவ சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளை பள்ளிவாசல கூட்டிட்டு வந்து பள்ளிவாசல்ல எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அதவை கத்துக்கிறது, மார்க்க சம்பந்தமான சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை ரசூலை பற்றி கற்றுக்கொள்வது சஹாபாக்களுடைய நடைமுறையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்கள்ல இது பள்ளியில இருக்கக்கூடிய பிள்ளைகளையோ பள்ளியில இருக்கக்கூடிய பெண்களையோ குறிக்காம வீடுகள்ல இருக்கக்கூடிய பெண்களை கூட குறிக்கலாம். ஏன்னா பொதுவாக தான் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க பெண்களும் தூங்கிட்டாங்க அப்படின்னு பொதுவாக சொல்றாங்க. வீட்டுல இவர் கணவருக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது தந்தைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் தூங்கி விட்டார், ரொம்ப நேரம் காத்து இருந்து அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க, இன்னும் தூங்கிட்டாங்க, நீங்க சீக்கிரம் வந்து தொழ வைங்க அப்படின்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஞாபகமூட்டலாக கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கோ அல்லது சிறுவர்கள் பள்ளிவாசல் வருவதற்கோ எந்த விதமான தடையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரிச்சிருக்காங்க, அதை அவர்கள் ஆர்வம் ஊட்டி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா சின்ன பிள்ளைகளுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முதற்கொண்டு சுருக்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி எல்லாம் பரவலாக நமக்கு மத்தியில் அறியப்பட்ட செய்திகள் தான். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வராங்க. ஹரஜ வரஸுஹு யக்துருமா வரஸுஹு யக்துர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல இருந்து வெளியே வராங்க, அவருடைய தலைகள்ல இருந்து என்னாவது நீர் சொட்டி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து விட்டு வருகிறார்கள், அவங்களுடைய தேவையை முடித்து விட்டு குளித்து விட்டு வருகிறார்கள். இதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நிறைய முடி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி குளித்த உடனே கண்டிப்பாக தலையை துவட்டணுமா அவசியம் கிடையாது. குளித்த உடனே கண்டிப்பா என்ன தலையை துவைட்டிடணும், இல்லாட்டி சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னாடி குளிப்பு சம்பந்தமாக ஹதீஸை பாக்குறோம். அப்ப மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வந்து துண்டை கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மறுத்து விட்டு என்ன பண்றாங்க, கைகளை வச்சு உதறிக்கிட்டே என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் விடுகிறார்கள் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிலிருந்து தண்ணீர் சொட்ட சொட்ட வந்து இந்த செய்தியை சொன்னார்கள் அப்படின்றது பாக்குறோம். அப்ப குளித்த உடனே அதே போன்று கடமையான குளிப்பாக இருந்தாலும் சரி மற்ற குளிப்பாக இருந்தாலும் சரி குளித்து விட்டு உடனடியாக தண்ணீரை துடைத்து விடணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்றது நம்ம என்ன பண்றோம் இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்றோம். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை லவ்லா அன் அஷுக அலா உம்மதி அல்ல அவ் அலன் நாஸ், இந்த உம்மத்துக்கு மட்டும் என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் சிரமம் இல்லை என்றால் அல்லது இந்த மக்களுக்கு மட்டும் சிரமம் இல்லை என்றால் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. சிரமம் இல்லை என்றால் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதிலிருந்து என்ன தெரியுது, சிரமமாக இருக்கும் இஷாவுடைய தொழுகையை அந்த அளவுக்கு தாமதப்படுத்துவது பலருக்கும் அது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது தெரியுது. அந்த கஷ்டமாக இருந்த போதிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சிறப்பு என்பதற்காக சஹாபாக்களுக்கு மத்தியில் இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள், செய்து காட்டியிருக்கிறார்கள் அப்படின்றது நம்ம என்ன பண்றோம் இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம். இதுல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கம் காட்டியவர்களா இருந்திருக்காங்க, இந்த உம்மத்துக்கு அவர்கள் எவ்வளவு ரிஃப்கோட மென்மையோட நடந்திருக்கிறார்கள் அப்படின்றதும் இந்த ஹதீஸின் வாயிலாக தெரிஞ்சு முடியுது. லவ்லா நஷுக அலா உம்மதி லஅமர்துஹும் பிஹாதிஹி ஸலா, இந்த தொழுகையை இந்த நேரத்திலே நிறைவேற்றுவதற்கு நான் ஏவி இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். அப்ப இரவனுடைய கடைசி இரவனுடைய நடுநிசி நேரம் கிட்டத்தட்ட வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஷா தொழுகையை தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அதிலிருந்து தனியாக தொழக்கூடியவர் யாராக இருந்தார் அப்படின்னா அல்லது வீட்டுல பெண்களாக இருந்தால் இஷாவுடைய தொழுகையை அவர்கள் தாமதப்படுத்தி தொழுவது சிறந்தது. பள்ளிவாசலுக்கு வந்து பள்ளிவாசல்களையும் இஷாவுடைய ஜமாத்து ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சியின் காரணமா ஜமாத்தை தள்ளி வச்சிருக்காங்க, இன்னொரு இடத்துல ஜமாத்தை சீக்கிரம் வைக்கிறாங்க. எந்த இடத்துக்கு நீங்க போவீங்க, எந்த இடத்துல இஷாவுடைய தொழுகையுடைய ஜமாத்தை தாமதமா வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல போவது சிறந்ததாக இருக்கும். எந்த இடத்துல இஷாவுடைய ஜமாத்துடைய தொழுகை சீக்கிரமா வச்சிருக்காங்களோ அங்கு செல்வது அவ்வளவு சிறந்தது கிடையாது. இருந்தாலும் ஒரு தேவை நிமித்தமாக ஒரு மனிதர் அங்கு போறாருன்னு சொன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. இதுவே மற்ற தொழுகைகளாக இருக்குது, மற்ற தொழுகைகள் ஒரு இடத்துல சீக்கிரமா வைக்கிறாங்க, இன்னொரு இடத்துல தாமதப்படுத்தி வைக்கிறாங்க. எந்த இடத்துக்கு போறது, எது சீக்கிரமா வைக்கிறார்களோ அந்த இடத்துக்கு போக வேண்டும். ஏன்னா இதற்கு முன்னாடி மேற்பட்டு இருக்கிற ஹதீஸ்கள் இல்லாம தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தில் தொழுவது, தொழுகையை தாமதப்படுத்தாமல் இருப்பது என்பதை குறித்த ஹதீஸ்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்து இறுதியாக இந்த இடத்துல எழக்கூடிய முக்கியமான கேள்வி, எதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு தாமதமான போது கூட சஹாபாக்கள் ஒரு ஆள் முன்னாடி போய் நின்று தொழுக வைக்கல? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரல, வெளியே வரல, ஆனா சஹாபாக்களையும் யாருமே என்ன பண்ணல, ஒரு ஆள் கூட முன்னாடி போய் நின்று தொழுக வைக்கல. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. லா யௌமன்ன ரஜுலு ரஜுல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு இமாமத்து செய்யக்கூடாது. வலா யஜ்லிசு ஃபீ தக்ரிமத்திஹி இல்லா பிஇذنஹி, ஒரு ஆளுடைய இருக்கையில அவருடைய அனுமதி இல்லாமல் அமரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த ஒரு செய்தி. அப்ப ஒரு ஆள் இமாமத் செய்வதாக இருந்தால் இமாமுடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும், அல்லது இமாம் முற்றுமொழிதாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு ஆள் இன்னொரு ஆளுடைய அதிகாரத்துல தலையிட இருந்தால் அந்த அதிகாரத்துக்கு அவர் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அப்படி இல்லையா அந்த அதிகாரத்திலே ஒரு ஆள் இல்லாமலே இருக்க வேண்டும். அப்ப யாருடைய பொறுப்புலையும் யாரும் மூக்கு நுழைக்க கூடாது, யாருடைய இமாமத்திலும் யாரும் வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் இமாமத்து செய்யக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதருக்காக சஹாபாக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை வைத்திருக்கிறார்கள். அப்ப இஷா தொழுகையை தாமதப்படுத்துவது சிறந்தது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்திருக்கக்கூடிய வழிதான் என்பது இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சட்டம். இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களை தொடர்ச்சியாக தொழுகையினுடைய நேரங்களை குறித்தும், தொழுகைக்கு முன்னால் உணவு வந்துவிட்டால் அந்த உணவுக்கு நாம் எப்படி மரியாதை கொடுப்பது என்பதை குறித்தும் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க